மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். 2005 ஒரு அரசியல் தேவை, ஒரு மாற்று. ஏன்னா தொடர்ச்சியாக திமுக அதிமுக ரெண்டு மேலும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி மேலெழுந்து வந்த ஒரு நிலைமை. 2005 கருணாநிதியும் வந்து தளர்ந்துட்டாரு, ஜெயலலிதாவும் ஊழலுக்கு மேல ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோபம் மக்களுக்கு இருந்தது. இவர் நிறைய தான தர்மங்கள் பண்றது கொள்றது, இவருடைய சினிமா பாப்புலாரிட்டி எல்லாம் சேர்ந்து அடுத்த கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை, ஒரு மயக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியது. அந்த சூழலை இவர் பயன்படுத்தி கொண்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சிக்கு ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு 8 முதல் 10% வாக்குகள் கிடைத்தன. அதை வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு அரசியலை தங்கள் எப்படி பொருத்தி கொள்ளலாம் தங்களை அப்படின்ற ஒரு யோசனையே அவருக்கு இல்லை. 2011 அவர் செய்த மிகப்பெரிய தப்பு, இவர்கள் 2 பேருக்கும் மாற்று அப்படின்னு மக்கள் கொடுத்த மரியாதையை சிதைச்சிட்டார். நீங்க வந்து ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வைக்கும்போது அவருடைய வாக்கு சதவீதம் 2% குறையும். ஆனால் இப்போ சீட்டு 29 சீட்டு வரலாம், ஆனால் வாக்கு சதவீதம் 2% குறைஞ்சி. அது வந்து ஜெயலலிதாவுக்கு தான் வந்து பெனிஃபிட்டா மாறிச்சு. அந்த தேர்தலில் இவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்காட்டி, ஏன்னா தொங்கு சட்டமன்றம் தான் வந்திருக்கும். அந்த தொங்கு சட்டமன்றத்தில் இவங்களை யாராவது கூப்பிட்டுருப்பாங்க. இவர் ஏதோ ஒரு 4 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாருன்னா அது ஒரு மரியாதையோட போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அவர் தவற விட்டார். 2வதாக ஒரு கட்சியோட நீங்க வந்து கூட்டணி வச்சு நிக்கிறீங்க, ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் வர்றாங்க, அப்ப நீங்க வந்து எதிர்கட்சியாக உட்கார வேண்டிய அவசியம் வருது. அது எந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு நின்னீங்களோ அவங்கள நீங்க எதிர்கட்சியா இருந்து பார்த்து விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அப்படிங்கும்போது அந்த எதிர்கட்சி பங்கு பாத்திரத்தை செய்யும் போது ஜெயலலிதாவுக்கு வந்து கோவம் வருது. அவங்க விமர்சனங்களை தாங்க முடியாத ஒரு மனநிலை கொண்டவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து அவங்க வந்து கோபத்தை மட்டும் வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்க அதிகாரத்தையும் ஃபுல் பவரோட வெளிப்படுத்தக்கூடியவங்க. பல கட்ட நெருக்கடியை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க எல்லா விதமான ராஜதந்திர முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. இவர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய இவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு தளத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் தூக்குறாங்க. பல எம்எல்ஏக்கள் கட்சி மாறுறாங்க, கட்சி நிர்வாகிகள் கட்சி மாறுறாங்க. இந்த நேரத்துல இவங்க இந்த கட்சிக்குள்ள ஒரு குடும்ப ஆதிக்கமும் உள்ள வருது. அவருடைய ஒய்ஃப் ஒரு புறமும் மைத்துனர் ஒரு புறமும் அதிகார மையமா இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு ஸ்டாண்டு, அவங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு அரசியல்ல தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, யார் எதிரி, யார் நட்பு சக்தி அப்படின்ற புரிதல் கடைசி வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து அவங்களுக்கு இப்போ வரைக்குமே இருக்குதா என்னன்னு தெரியல. எல்லா கட்சிகளோடையும் ஒரு தேர்தல் வந்தால் எல்லா கட்சிகளோடையும் உட்கார்ந்து பேசி பேரம் பேசுறது அப்படின்ற ஒரு அணுகுமுறையை அவங்க கொண்டுட்டு போறாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கட்சின்னா இப்போ ஒரு திராவிட கட்சி, அந்த திராவிடம் இது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பேசுவாங்க, இதை எதிர்ப்பாங்க, இதை ஆதரிப்பாங்க, மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல. அது மாதிரி தேமுதிமுகவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. இதை எதிர்ப்பாங்க, இதை ஆதரிப்பாங்கன்னு கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்லேயே இடதுசாரிகள் மற்றவங்களாம் சேர்த்துட்டு ஒரு 2016 ஒரு தனி அணி ஆரம்பிச்சாங்க. இப்போ எக்ஸ்ட்ரீமா மாறுறாங்க. இடதுசாரிகளோட ஒரு கூட்டணி, அடுத்து பிஜேபியோட ஒரு கூட்டணி, இப்படி மாறி மாறி அவங்க வந்து பண்றதுனால அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சி அப்படின்ற ஒரு புரிதல் வந்துட்டு பிற்பாடு அவங்களுக்கான வாக்கு வங்கின்றது வந்து 10% 2.5% இறங்கி கடைசியில் 0.5% நீங்க வந்து நிற்கிது. 1% கூட வாங்க முடியாத அளவுல வந்து நிற்கிது. எங்க அவங்க நின்னாலும் டெபாசிட் கிடைக்க முடியாத ஒரு சூழல் வந்து அவங்களை வந்து தள்ளி விட்டுருச்சு. இன்னைக்கு அவங்க ஜீவித்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 வருஷமா அந்த கட்சியோட பயணித்து ஒரு பெரும் கூட்டம் வந்துருச்சு. நிறைய பேர் விலகி பல்வேறு கட்சிகளில் போய் அடைக்கலம் ஆனாலும் கூட அவங்களோட பழக்கப்பட்டே வந்துட்டதன் காரணமாக இந்த கட்சி அடையாளத்தோடயே தன்னுடைய ஏரியாலையும் பிரபலம் ஆயிட்ட காரணத்தினால விட முடியாதவர்களா இருக்கிறாங்க. அந்த ஐடென்டிட்டியோட பயணிக்க வேண்டியவர்களா ஒரு கணிசமான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களால ஓட்டு வாங்க முடியாம இருக்கலாம், பட் ஆனா அவங்க கன்சிடென்ட்டா கூட நிற்கிறாங்க. அதனால அவங்கள வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு 0.5% வந்துட்டு அவங்களோட ஓட்டு வங்கின்னு சொல்லி இந்த மாதிரி நேரத்துல அவங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி பேசுறதுக்கு அந்த பார்கெனிங் பவர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இல்லை. பார்கெனிங் பவர் சுத்தமா இல்லை அவங்களுக்கு. ரொம்ப அதாவது அவங்களாக விரும்பி ஏதாவது கொடுத்தா உண்டு. இல்லாட்டி நீங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுங்களேன், நீங்க வந்து பேசுங்களேன், ஒரு கணிசமான தொகை நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப உங்களுக்கு இப்ப என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா,
பிஜேபி தனியாக நிற்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு கிடையாது. சரி, இவங்ககிட்ட ஒரு 4% ஓட்டு இருந்தால் அது கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கட்சி தன்னோட கட்சி நாங்கள் கூட்டணியோட நிற்கிறோம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமையாக இருக்குன்றதுனால பிஜேபி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதாக அதிமுக போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கட்சிகள் வராத பட்சத்தில் தேமுதிக போனவங்க சரி வாங்க அவங்களுக்கு 2-3 சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பிஜேபி கூட்டணி போனால் இவங்க ஒரு 8-10 சீட்டு வாங்கலாம். அதிமுக கூட்டணி வந்தால் ஒரு 2-3 சீட்டு வாங்கலாம். இப்போ தேமுதிக பற்றி நீங்கள் வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பெரிய கொள்கை சார்ந்த ஒன்றுமே கிடையாது. இப்படி இருக்கிற நிலைமைகளில் என்ன நம்பிக்கையில் அவங்க தொடர்ந்து கட்சி நடத்தலாம் நினைக்கிறாங்க இவங்க பிரேமலதா? மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகார மையத்துக்கு இது மாதிரியான ஒரு நடிகருக்கான ரசிகர் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை முழுங்கணும்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி யார் கிளம்பினாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, பின்னணியில் இருப்பாங்க. இப்போ இந்த விஜய் வந்துகிட்டு இருக்காரு. விஜய்க்கு அங்க மத்திய மேலிடத்துல நிறைய ஒரு நெருக்கமான ஒரு தொடர்புல வழிநடத்தப்பட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க இங்க இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் காலி பண்ணணும். அதுக்கு சினிமா துறையிலேயே வேற யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள வேலை தூக்கி விடணும். தூக்கி விட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அழிச்சிடலாம். ஆனா அவங்க தான் இவங்களை அழிக்கிறதுக்கான சரியான ஆளா இருக்கும். எப்படி தெலுங்கானால காங்கிரஸை கார்னர் பண்றதுக்கு சந்திரசேகர வளர்த்து விட்டாங்களோ அது மாதிரி இங்கே யாரையாவது ஒருத்தங்களை வளர்த்து விடணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க. விஜயகாந்த் ரஜினிகாந்த் 2 பேரையும் ட்ரை பண்ணாங்க. ரஜினி வர முடியாமல் போயிட்டாரு. விஜயகாந்துக்கு உடல்நலம் இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு கணிசமான கூட்டம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு தேமுதிக உயிர்ப்போட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப துக்கடாவா இருந்தாலும் கூட இன்னைக்கு தேவை. தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கனால எவ்வளவு துக்கடா சின்ன கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. விஜயகாந்த் உடல்நிலை நல்லா இருந்து அவர் நல்ல உடல்நிலையோட இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அரசியல் வேற மாதிரி இருந்திருக்கும். குறிப்பாக கருணாநிதி ஜெயலலிதா காலகட்டத்துக்கு பிறகு விஜயகாந்துக்கு ஒரு பெரிய பவருக்கு வந்திருப்பார் அப்படிங்கிற பார்வையும் சிலர்கிட்ட இருக்கு. இல்லை, அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா விஜயகாந்த் நல்லாவே இருந்திருந்தா கூட 2016 ஒரு சகாப்தம் முடிஞ்சிருச்சு. அவர் தவறான முறையில் அப்போ ஒரு கூட்டணி கண்டார் இல்லையா. அந்த காலகட்டத்தில் அவர் எய்தர் திமுக அல்லது அதிமுக அப்படின்ற முடிவு 2011 எடுத்துட்டார். மீண்டும் அவர் தனி அணி அப்படின்னு காணும்போது அவருக்கான மரியாதை ஏற்கனவே போயிடுச்சு இல்லையா. அந்த காலகட்டத்தில் அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய சாய்ஸாக இருந்தது திமுக தான். திமுகவோட அவர் சேர்ந்து நின்றிருந்தாருன்னா கணிசமான இடத்துல வந்திருப்பாரு. ஒரு கூட்டணி ஆட்சியை கூட நடந்திருக்கும். ஏன்னா இப்போ ஏற்கனவே அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் 2006 டிஎம்கே ரன் பண்ணாங்க. 2016 அந்த நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு அவர் கை நழுவ விட்டுட்டார். அரசியலில் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சூழல்களை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் அரசியலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியும். அது தொடர்ந்து கோட்டை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகோ அப்படிதான் அழிஞ்சு போனார். அவர் சரியாக கணிக்க முடியல, யாரோட நிற்கிறது, யாரை எதிரி, யார் நட்பு யார் எதிரின்னு கணிக்க முடியல. ஒரு சமயம் ஒருத்தங்களை கடுமையாக திட்டுவார், அடுத்த சமயம் அவங்களை போய் அரவணைச்சு கொண்டாடுவார். ஸோ இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்களை மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அதுதான் அந்த ப்ராப்ளம் தான் இப்போ விஜயகாந்துக்கு ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் போனது தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம்.